இந்த வாரம் முழுவதும் நடந்த எல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்றது தான் டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு போகணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 1 வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட் வந்தால் கூட நான் உடனே அப்டேட் பண்ணிடுவேன். இதை தாண்டி ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கொடுங்க, லைக் பண்ணுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். இந்த ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்ட் பர்ஃபார்மராக 2 பேரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஹவுஸ்மேட்டாக சூஸ் பண்ணுறாங்க. அதிகம் ஓட்டு யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரைக்கு வருது, அரோராக்கு வருது. இதை தாண்டியும் கண்டிப்பாக மற்ற பேரை சொல்லியிருப்பாங்க. அப்சாரா பேரெல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, கலையரசன் பேரை சிலர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, சுபிக்ஷாவோட பேரை கூட சிலர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆக்டிவிட்டி அவங்களாம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பேரும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் ப்ரோமோல ஆதிரை, அரோராவோட பேரை தான் நிறைய பேர் சொல்ற மாதிரி காட்டுறாங்க. நிறைய பேர் சொல்ல தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஜெயிலுக்கு போக போறாங்க. பிக் பாஸ் கடைசியில் நீங்க 2 பேர் தான் செலக்டே ஆயிருக்கீங்க ஜெயிலுக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நான் வீக்கெண்டில் நடக்கும்னு நினச்சது இந்த வெள்ளிக்கிழமையே நடந்துருச்சுங்க. நான் வீக்கெண்டில் என்ன நடக்கும்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரையை தான் இந்த வாட்டி பொழக்க போகிறாங்க. ஏன்னா விஜய் பார்வதி போன வாட்டி கனி ஒன்று சொன்னோன்னே கிளாப் வந்தது. அதனால ஹவுஸ்மேட்டு மொத்தமாக விஜய் பார்வதியை போட்டு நொறுக்கிட்டாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி மாட்ட போகிறது ஆதிரை தான். ஏன்னா விஜய் சேதுபதி வந்தோன்னே என்ன கேள்வி தெரியுமா கேட்பாரு, எல்லாருமே அவங்கவுங்க பொறுப்பை கரெக்டாக செஞ்சாங்களா? அதாவது பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க பிக் பாஸுக்கு வேலை பார்த்தாங்க, அதே மாதிரி சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் வேலையை ஒழுங்காக செஞ்சாங்களான்னு கேள்வி கேட்பாரு. அப்போ சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் ஆதிரியை தவிர ஒரு 6 பேர் இருக்காங்கல்ல, எல்லாருமே ஆதிரியை மாட்டி விட்டுருவாங்க. சார் அவங்க எங்கள் டீம் மாதிரியே விளையாடல சார், அவங்க ஆப்போசிட் டீம் ஆள் மாதிரி விளையாண்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஆதிரை டீம்ல 7 பேர் இருக்காங்க. அதுல ஆதிரையை தவிர 6 பேருமே ஆதிரை ஒழுங்கா சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா, ஒன்னும் இல்லைங்க, பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க இன்னைக்கு நைட்டு டின்னரை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அவங்க எல்லாருமே சுத்தி நின்று டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஆதிரையும் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆதிரை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் தானே, எதுக்கு நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்தீங்க? அவங்க டீமுக்கு விளையாடுறதுக்கு தானே. நீங்கள் எதுக்கு பிக் பாஸ் டீமில் போய் ஐக்கியம் ஆயிக்கிறீங்க? ஸோ அது கண்டிப்பாக கேள்வியாகும். அப்போ எல்லாருமே போட்டு ஆதிரையை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் அடிப்பாங்க. சரி, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் தான் அடிப்பாங்க, நம்ம பிக் பாஸ் ஹவுஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, அவங்க காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கட்சி மாறிடுவாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி முன்னாடி எதுவும் பேச முடியாது. சார் நாங்கள் வேணாம் தான் சார் ஆதிரை கிட்ட சொன்னோம், ஆனால் ஆதிரை அதை மீறியும் எங்கள் டீம்லேயே வந்துட்டு இருந்தா சார் அப்படின்ற மாதிரி அவங்களும் மாற்றி பேசிடுவாங்க. ஆக மொத்தத்தில் வீக்கெண்டு தான் ஆதிரை சம்மடி வாங்குவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா வெள்ளிக்கிழமையே நம்ம ஆளுங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிரை முதல்ல கேள்வி கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் பவராக தெரிஞ்சாங்க. ஆனால் இப்போ நாளுக்கு நாள் இந்த எஃப்ஜே கூட சுற்றி ரொம்ப டம்மியாக தாங்க தெரியுறாங்க. நீங்கள் வேணும்னா பாருங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ இவங்க 2 பேர் ஜெயிலுக்கு போக போகிறதா செலக்ட் ஆகிட்டாங்கல்ல, இதில் அரோரா ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம நல்லா விளாண்டோம், ஆனால் எல்லாருமே சேர்ந்து நம்மளை ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்கன்னு ரொம்ப புலம்ப மாட்டாங்க. ஆனால் ஆதிரை பயங்கரமாக புலம்புவாங்க பாருங்க. ஏன்னா ஆதிரை கேரக்டரே அதுதான். ஆதிரை ஏன் நான் டிசர்விங் இல்லையா, நான் என்ன அவ்வளோ மோசமாக விளையாண்டேன்? இல்லை, என்னை விட மோசமாக விளையாண்டவங்களாம் இருக்காங்க. இந்த கலையரசன் என்ன பண்ணா, அப்சாராலாம் என்ன பண்ணாங்க, அவங்கள விட நான் பெட்டர் தான், எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இந்த ஆதிரை பயங்கரமா புலம்ப வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இந்த எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைட்டா போயிட்டு இருக்கு. அது ஹெவியாக வாய்ப்பு இருக்கு. ப்ரோமோ படி பார்த்தா இந்த எஃப்ஜே ஆதிரை பேரை சொன்ன மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவன் ஆதிரை பேரை சொல்லியிருப்பானான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அரோரா பேரை தான் அவன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று பேர்ல கூட வேற யார் பேரையா தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்க தவிர ஆதிரை பேரை அவன் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போறதுக்கு கரெக்டான ஆளுங்களா, இல்ல இவங்க 2 பேரை விட ரொம்ப போரா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஆளுங்க அவங்கள செலக்ட் பண்ணல நீங்க யாரையாவது நினைக்கிறீங்கன்னா அவங்களோட பேரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்சாரா கேம் ஓகேவா விளையாடுறாங்க, ஆனா மற்றபடி அப்சாரா எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதே மாதிரி கலையரசன் பார்வதி கிட்ட பேசும்போது மட்டும் தான் தெரியுறாரு, மற்றபடி தெரியவே மாட்டாரு. ஸோ எனக்கு இவங்க எல்லாமும் ஒஸ்டா தான் ப்ளே பண்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு ஒஸ்ட்னு நினைக்கிறவங்கள நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.